பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் ஒரு போட்டி நடக்குதுன்னா, பிக் பாஸ்க்கு வெளியிலையும் ஒரு மிகப்பெரிய போட்டிகள் நடந்துகிட்டு இருக்குங்க. யார் ஜெயிப்பாங்க, யார் ஜெயிப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத விட, யாரை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல கங்கணம் கட்டிக்கொண்டு பலர் செயல்பட்டு கொண்டு இருப்பதை நம்மளால் உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது. பர்டிகுலராக ரிவ்யூவர் அப்படிங்கிற பெயரில் எவ்வளவு அப்யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு அதில் ஒரு சிலாகித்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகள்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க, இவங்களே இவ்வளோ அயோக்கிய பசங்களாக இருக்கிறானுங்க, இவனுங்க இப்படி பேசுகிறானுங்களே அப்படிங்கிற வழி நமக்கு ஏற்படுது. சரி, என்ன தான் உள்ளே நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு பொண்ணு தொடர்ந்து கேம் ஆடிட்டு இருக்கிறது இவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அந்த போல்னஸ். அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அரோரா சின்க்ளேயரை ஒரு முறை கமருதீன் இதே மாதிரி தான் வாய்க்கு வந்த வார்த்தை துஷாரை பற்றி பேசுவார் இல்லையா, அந்த பொண்ணு உடஞ்சி போயிடும். உடஞ்சி போயிட்டு என்ன பண்ணணும்னா கன்ஃபெஷன் ரூமில் போய் அழுதுட்டு வரும், அங்கே ஆறுதல்லாம் கேட்டுட்டு. ஆனால் விஜய் பார்வை பாருங்கள், நடு ஹாலில் நின்று அப்படி பேசுகிறாங்க. ஆனால் உடையிலன்னா அந்த இடத்துல அழுகுறாங்க, பிரேக் ஆகுறாங்க. ஆனால் அட் த மூமெண்ட் கம்பேக் கொடுக்குறாங்களே, இது பலருக்கு எரிச்சலை உண்டாக்கியிருக்கு. ஒரு பெண்ணுனா நம்ம அடக்குனா அடங்கிடணுமே, அடக்குனா அடங்குற நாளா ஆளா நீ அப்படின்னு எழுந்து வந்த உடனே இவங்களுக்கு இந்த வெளியில் இருக்காங்களே, இப்போ உள்ளே இருக்கிற மக்குருஜினை விடுங்க, வெளியில் இருக்கிறானுங்களே அவங்களுடைய ஈகோ எந்த அளவு ஷேக் ஆகுதுன்னா, என்னடா இது, ஒரு பெண்ணை போட்டு இவ்வளவு டார்ச்சர் பண்ணுறான் ஒருத்தன், அவள் அடங்கி தானே போகணும், எப்படி எழுந்து வரா அப்படிங்கிற அந்த கோபம். ஆஹா, புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சுரேஷ் சக்கரவர்த்திலாம் கட்டஞ்செடுத்த அந்த வார்த்தையை நீங்கள் போட்டுங்க, அந்த மாதிரியான ஒரு ஆள் எவ்வளவு வக்கரமாக முடியுமோ பண்ணுறாங்கங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது குட் ஹார்ட் குட் ஹெல்த்னு சேனல் வச்சுருக்கிற நம்ம எந்த கண்டஸ்டன்ஸையும் தாக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. இப்போ டிடிஎஃப் யார் வெற்றி பெற்று டாப் 5 வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், எனக்கு மாற்று கருத்து இல்லை. கமருதீன் விஜய் பார்வதிக்கு முன்னாடி எவிக்ட் ஆகி போகணும், அவ்வளோதான். அது எந்த நேரத்தில் நடக்குதோ அது நடந்துட்டு போட்டோம். ஏன் இந்த பொண்ணை இப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னா, பல காரணங்கள். இந்த கேமை புரிந்து ஆடுது, எவ்வளவு நம்ம டார்கெட் பண்ணாலும் அது என்ன பண்ண முடியுதுன்னா அதால் மீண்டும் வர முடியுது. ஃபேக் அஜந்தா, எவ்வளவு ஃபேக் அஜந்தா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பார்வதி எவிக்ட் ஆகிவிட்டார், அடுத்தது பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது, பிக் பாஸை மதிக்காத பார்வதி வீட்டை விட்டு அனுப்பப்படுகிறார். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணானுங்க, போன வாரம் கூட பார்வதி வந்து மிட்வீக் எவிக்ஷனு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வன்மத்தை திரட்டி 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 அடிக்க நாம் வந்து இதை எதிர்த்து ஆகணும். ஏன்னா இது வந்து ஜாக்லின் சொன்னது போல் பெண்கள்ங்கிறவங்க அடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதை உடைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வருதுங்க. நான் ஒரு ஆணாக இருந்து தான் இதை நான் பேசுகிறேன். ஒரு பெண் எங்கே தெரியுமா ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க, அந்த ஆண் 100% சுதந்திரத்தை அந்த பெண்ணுக்கு கொடுக்கும் பொழுது அந்த பெண் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. அது அனுபவிக்கும் பெண்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த பாசங்கிற போர்வையிலையோ இல்லை அடக்குமுறையிலையோ அவங்க அடக்கி வச்சிங்கன்னா அவங்களால இன்பமாக இருக்க முடியாதுங்க. இதைத்தான் நான் உணர்ந்து இதை நான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதனாலேயே இதையெல்லாம் உடைக்கிற ஒரு பெண்ணாக நான் விஜய் பார்வதியை பார்ப்பதனால எப்படியாவது இந்த பெண்ணுக்கான ஒரு அங்கீகாரம். டாப் 5க்குள்ளே கூட வர முடியாதா, கொண்டு வந்து நிறுத்துவோம். டாப் 2க்குள்ளே வர முடியாதா, அதற்கு அடுத்தது மக்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான். ஏன்னா உழைப்பை போட்டவனுக்கு அதுக்கான பலன் சென்று அடையணுங்க. பிஆர் பாட்ஸை வச்சுக்கிட்டு ஜெயிக்கிறது எந்த விதத்துலையும் சரி கிடையாது. அதற்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம அந்த கூகுளில் போய் ஓட்டு போடுறோம்ல, அது எதுவுமே செல்லாத ஓட்டு தான். ஹாட் ஸ்டார் மிஸ்டு கால் ஒரு நாளைக்கு 10 ஓட்டு, ஹாட் ஸ்டாரில் ஒரு ஓட்டு. உங்களுக்கு பிடித்த கண்டஸ்டன்ஸுக்கு அதில் போடுங்க, பார்ப்போம். 5 டிக்கெட் டு ஃபினாலே அப்டேட் உங்களுக்கு கொடுத்தாச்சு. முதல் போட்டியில் வெற்றி பெற்றது சுபிக்ஷா, 2வது போட்டியில் வெற்றி பெற்றது சாண்ட்ரா, 3வது போட்டியில் வெற்றி பெற்றது பார்த்திங்கன்னா விக்கல், 4வது போட்டியில் வெற்றி பெற்றது சபரி, 5வது போட்டியில் வெற்றி பெற்றது விஜய் பாரு. இப்போவே பாருங்கள், 3 பெண்கள் வெற்றியை ருசித்திருக்கிறார்கள். இதுவும் இவங்களுக்கு எரியுது, நம்ம விடக்கூடாதுங்க. என்னுடைய சேனலை நிறைய ஆண்களும் பார்க்குறாங்க, அவங்களுக்கும் இந்த உண்மை புரியும் நான் நினைக்கிறேன். நான் ஒரு சைடாக பேச மாட்டேங்க, என்றைக்கும் ஆண் பெண்ணுங்கிற விகிதத்துக்குள்ளேயும் நான் போக மாட்டேன். ஆனால் அடக்குனா அதை உடைக்கணும்.